ஸ்ரீ குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रज्ञं धैर्यौधार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे. भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये. विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्. அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயுதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள். பிரதிகுருவாரம் நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளின் சச்சரித்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சரித்தம் மற்றும் மகிமைகளை குரு மகிமை அப்படிங்கிற புஸ்தகத்துல இருந்துதான் பிரதி வாரமும் கேட்டுருக்கோம். போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்க போகின்றோம். 48வது வாரமாக நம்ம தென்காசியிலிருந்து மகாதேவன் அப்படிங்கிறவரோட அனுபவங்களை தான் 2 வாரமா கேட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கும் அவர் தன்னுடைய ஒரு கடைசி அனுபவமா ஒண்ணு சொல்றார். அவர் நிறைய அனுபவங்களை வச்சுட்டு இருக்கார். நமக்கு கடைசியா ஒண்ணு சொல்ல போறார். அவர் இருந்த வீட்டுக்கு முன்னாடி வாடகை வீட்டுல இருக்கார். அந்த வாடகை வீட்டோட மாடியில இருக்கார். சொந்தக்காரர், அந்த வீட்டோட சொந்தக்காரர் அதே வீட்டுல கீழ்ப்பகுதியில இருக்கார். அவளோட சொந்தக்காரர் இல்லத்துல ஒரு விசேஷம் நடக்கிறது. அவளோட சொந்தக்காரோட வீட்டுல விசேஷம், அதாவது ஓனர் இருக்கா இல்லையா அவளுக்கு, இவாளும் அங்க மாடியில இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் தெரியும் அப்படிங்கறதுனால இவாளையும் கூப்பிடுறா. அவளோட போர்ஷனும் கீழே தான் பக்கத்துலயே இருக்கு. அதனால ஒரே இடத்துல தானே இருக்கும், நிறைய மனுஷா பழங்கிட்டு இருக்காளேன்னு ஆட்ட பூட்டாமலே அவளோட ஃபங்க்ஷனுக்கு ஒரு கொஞ்ச நேரம் தான் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டா. வந்துட்டு வீட்டுல பார்த்தா அலமாரியில வச்சிருந்த தங்க வளையல காணும். திடுக்கிட்டு போயிட்டா. தங்க வளையல் காணுனா எவ்வளவு ஷாக் இல்லையா? உடனே குருநாதர் தான், எல்லாத்துக்கும் நமக்கு அவர் தான். குருநாதரை மனசார வேண்டிட்டு குரு காணிக்கை எல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுத்துடுறா, ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுறா. அவளும் எல்லாரையும் பொதுவா ஒரு விசாரணை பண்ணிட்டு போயிடுறா. ஆனா அந்த வளையல் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு அவளுக்கு அந்த நினைப்பே இல்லை. நிச்சயமா அது கிடைக்காது அப்படின்னு அவளுக்கு ஒரு எண்ணம் மனசுல. ஆனா மறுநாளைக்கு அவளோட வீட்டு வேலைக்காரி, நான் தேடுறேம்மா, வீடெல்லாம் நான் தேடி பாக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீடு எல்லாத்தையும் பெருக்கி சாமான்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இங்க அங்க எல்லாத்தையும் நகர்த்தி தேடுறது போல நடிச்சுட்டு கட்டிலுக்கு அடியில அவளே தங்க வளையல போட்டுட்டு, அம்மா வளையல்லாம் இதோ இருக்குமா, தவறி கட்டிலுக்கு கீழே விழுந்துடுத்து போல இருக்கு அப்படின்னு வளையல கொடுக்கற. இவா ஏற்கனவே வளையல்கள்லாம் தொலைஞ்சதும் எல்லாத்தையும் நகர்த்தி கிகர்த்தி அத்தனையும் பார்த்திருக்கா. மொத்த வீட்டையும் சல்லடை போட்டு சலிச்சிருக்கா. ஆனா கிடைக்கல. கிடைக்காது அப்படின்னு கைவிட்ட பொருளை யார் திருடினாலோ அவ மனசையே மாத்தி அவளையே திரும்ப கொடுக்கும்படியாக செஞ்சது எங்களுடைய குருநாதரின் கருணையை தவிர்த்து வேற என்னவா இருக்க முடியும் அப்படிங்கிறாவா. இப்படி சில சமயங்கள்ல மட்டுமில்ல, எல்லா நேரங்களிலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து வழிகாட்டும் எங்கள் குருநாதரை நாங்க என்னன்னு போற்றுவதுன்னு கேட்கிறா. அவருடைய தாரக மந்திரம் தான் என்னைக்குமே எங்களுக்கு துணையாக இன்னைக்கும் நின்று இருக்கு. ஆச்சாரியாலோட குருநாதரோட தாரக மந்திரம் தான் அப்படின்னு சொல்றா. ஒரு தங்க வளையல் திரும்ப கிடைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஒரு வேலைக்காரி எடுத்துட்டு போனவ தம் மனசு மாறி
கீழே இருக்கிறது போல கொண்டு வந்து கொடுத்திருக்கான்னா அது பகவான் வந்து எப்படி அவளை மாத்திருக்கார் இல்லையா? அதான் அவரை நம்பிட்டோம்னா அவர் கைவிட மாட்டார் என்னைக்குமே. அடுத்ததா தன்னோட அனுபவத்தை சொல்ல போறார் குருசேவா நிரத ஆடிட்டர் கே கோபாலகிருஷ்ணன் மதுரையிலேருந்து சொல்ல போறார். அவர் சொல்றார், அவர் சிங்கேரிக்கு முதல்ல எப்ப போனார்னா 1979 முதல்ல அவர் சிங்கேரிக்கு வந்திருக்கார். அங்க போயிட்டு சன்னிதானங்களை எல்லாம் நேர்ல தரிசனம் பண்ணிட்டு அவெல்லாம் அவரிடமும் அவ குடும்பத்தின் பேரிலும் எப்பேற்பட்ட அன்பை வச்சிருக்கா அப்படிங்கறதெல்லாமும் அவருக்கு தெரியறது. அந்த அளவுக்கு அன்பையும் ஆசைகளையும் அவர் குருநாதர் கொடுக்கிறார் அவருக்கு. அன்னைக்கே நான் முதல்ல போன அன்னைக்கே ஆச்சாரியாளோட அவர்கிட்ட நான் பேசினதுல என்ன என்னன்னு தெரியாத, ஏன்னா முதல்ல நான் அப்பதான் போயிருக்கேன், முதல்ல நான் அப்பதான் அவளை பாக்குறேன். ஆனா அன்னைக்கே வந்து அவ என்னுடைய மனசு முழுக்க என்னுடைய என்னோடையே அவ ஐக்கியமாயிட்டா மாதிரி எனக்கு ஒரு ஒரு எண்ணம் அன்னைக்கு எனக்கு அப்படின்னு சொல்றார். அன்னையில இருந்து அவர் குரு பக்தனா இல்லையா, குரு பித்தனா மாறிட்டாரா அப்படின்னு சொல்றார் அவர். எத்தனை அழகான வார்த்தையை போட்டிருக்காரு பாருங்க. பக்தனா இல்லனா பித்தனா மாறிட்டேன், குரு பித்தனா மாறிட்டேன் அப்படின்னு சொல்றார். நம்மளும் அப்படிதான் மாறணும். அவர் சொல்றார், அவருக்கு மெட்ராஸ்ல அவர் ஷட்டகர் ஒருத்தர் இருக்கார். ஷட்டகர் வந்து அவர் ஷட்டகர்னா நமக்கு தெரியும் இல்லையா, தந்தையோட ஆத்துக்காரரை ஷட்டகர்னு சொல்லுவோம். அவர் ஒய்ஃபோட தந்தை பேர் வந்து ஜனகா, அவ பேரு. அவருடைய கணவர் பேரு ஜெயராமன். அவர் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா மெட்ராஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கார். அப்போ ஒரு அதிசயம் நடக்கிறதுன்னு சொல்றாங்க. இவளுக்கு குலதெய்வம் சாஸ்தா, சாத்தான்னு சொல்லலாம், இல்ல சபரிமலை ஐயப்பன் அப்படின்னு சொல்லலாம். அவர் தன்னோட சின்ன வயசு பொன் குழந்தையும் பிள்ளையும் அழைச்சிட்டு சபரிமலைக்கு வரேன் அப்படின்னு நேர்ந்துருக்கார். ஆனா என்ன ஆகுறதுன்னா, திடீர்னு டெல்லிக்கு அருகில உள்ள ஃபரிதாபாத் அப்படிங்கிற ஊருக்கு உடனே வேலையில சேரணும் அப்படின்னு உத்தரவு வருது. இவாளுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுறது. இப்படி ஃபரிதாபாத்துக்கு நமக்கு மாற்றல் வந்துடுதே அப்படின்னு ரொம்ப அவருக்கு கஷ்டமா இருக்கு. அந்த சமயத்துல ஆச்சாரியாள் அப்ப மெட்ராஸ்ல ஸ்ரீ வைத்திய சுப்பிரமணியர் அவாத்துல தங்கி இருக்கான். வந்திருக்கா, சென்னைக்கு வந்திருக்கா, அவாத்துலதான் முகாமிட்டு இருக்கா. தங்கி இருக்கான்னு சொல்லக்கூடாது, அங்கதான் முகாமிட்டு இருக்கா. வைத்திய சுப்பிரமணியராக தான் முகாமிட்டு இருக்கா. அந்த சமயத்துல பேப்பர்ல ஒரு சில சமாச்சாரங்கள்லாம் வந்ததுனால நிறைய பலத்த பாதுகாப்பு சுவாமிகளுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கா அங்க. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இருந்த போதும் கூட இவாளோட குடும்பமும் ஸ்ரீ ஜெயராமன் குடும்பமும் சேர்ந்து ஆச்சாரியாள்கிட்ட சொல்றா. அவளுக்கு நல்ல விதமா சொல்றா, நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்கோ, உங்க டிரான்ஸ்பர் எல்லாம் மறந்துட்டோ உங்க குலதெய்வத்துக்கிட்ட போய் தரிசனம் பண்ணிட்டு வாருங்கோ, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றா. நானே உங்களுக்கு ஒரு துளசி மாலை தரேன், கவலை இல்லாம அதை எடுத்துண்டோ நீங்க சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு பரிபூரணமா ஆசி கொடுக்கிற ஆச்சாரியால். ரெண்டு பேரும் டிரான்ஸ்பரை பத்தி கவலைப்படாம குலதெய்வமே கதி அப்படின்னு சபரிமலைக்கு போயிட்டு திரும்புறா நல்லபடியா. சபரிமலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன ஆயிடுதுன்னா அந்த டிரான்ஸ்பர் ஆர்டர் தானாவே கேன்சல் ஆகி அவர் ஆச்சரியப்படும்படி திருச்சிக்கு பக்கத்துல விராலிமலை அப்படிங்கிற இடத்துல வேலைக்கு சேரும்படி ஆர்டர் வந்துடுச்சு அவருக்கு. கேட்கும் போதே அப்படியே ஏதோ பண்ணிடுச்சு இல்லையா. விராலிமலை சுவாமிநாதன் இருக்கிற இடம்
இல்லையா? அவர் வேற எங்கேயுமே டிரான்ஸ்பர்லாம் அவர் கேட்கல. வந்தது போய் ஜாயின் பண்ணணும். அவ்வளவுதான். அந்த நிலைமையில தான் அவர் இருக்காரு. ஆனா ஆச்சாரியாள்கிட்ட வச்ச கோரிக்கை அது எப்படி நடந்து அவர் கேட்காமலேயே அவருக்கு வந்து திருச்சிக்கு பக்கத்துல இப்படி விராலிமலையில அவருக்கு போஸ்டிங் அவருக்கு கிடைச்சிருக்குன்னா அது வந்து ஆச்சாரியாள் அவர் கையில கொடுத்தாரு இல்லையா அந்த துளசி மாலை. அந்த துளசி மாலையும் ஆச்சாரியாலோட ஆசீர்வாதமும் தான் அவருடைய அந்த அனுக்கிரகமும் தான் அவருக்கு திருச்சிக்கு பக்கத்துல அந்த விராலிமலையில போஸ்டிங் கிடைச்சது இல்லையா? அவரே சொல்றார், மதுரையில டாக்டர் ஜெகதீச பாண்டியன் அப்படிங்கிறவர் மடத்துக்கு ரொம்ப அத்தியந்த சிஷ்யரா அவர். அவர்கிட்ட ரொம்ப காலமா கீதா அப்படிங்கிற ஒரு நர்ஸ் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த நர்ஸ் வந்து லக்ஷ்மிபுரம் செகண்ட் ஸ்ட்ரீட்ல ஒரு சின்ன ரூம்ல ஒரு குட்டி ரூம் தான். அப்ப அந்த காலத்துல எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, ரொம்ப கஷ்டமா இருக்கும், கஷ்டப்படுறவா அந்த மாதிரி ஒரு அது நம்ம எல்லாம் அந்த ஸ்டோர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ரூம்ல அவளோட தங்கைகள் அப்பா எல்லாரோடையும் அவர்ஷன் வந்துட்டு இருக்கா. அது என்ன ஆயிடுறது, யாரோ அவ வீட்டுல செய்வினை செஞ்சு அந்த துர்தேவதைய ஏவி விட்டுருக்கான்னு இவாளுக்கு தெரிஞ்சு போயிடுது. அது என்ன ஆயிடுது அதனாலனா அடிக்கடி அந்த வீட்டுல தாங்க முடியாத இன்னல்கள்லாம் அவளுக்கு ஏற்படுறது. திடீர்னு என்ன ஆகும்னா நடுராத்திரியில வேஷ்டி இல்ல புடவை அதெல்லாம் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடும் தானாகவே. அவளுக்கு பயந்து போய் அப்பா ஐயோன்னு கதறி அழுது அவளோட தேகமெல்லாம் அப்படியே பாதாதி கேசம் அவளுக்கு வந்து அந்த அவளோட புடவையிலாம் தீப்பற்றிடும். அந்த மாதிரி தீப்பற்றிண்டு வெந்து போய் பல நாள் சிகிச்சை பெற வேண்டிய நிலைமையெல்லாம் அவளுக்கு வந்து அடிக்கடி வந்துடுது. அவ சாப்பிடும் போது கூட அவளை சாப்பிடவே விடாம அந்த பாடு அவளை படுத்துறது. ரொம்ப அவளுடைய குடும்பத்தார் எல்லாருக்குமே உடல்நிலை ரொம்ப பாதிச்சுடுத்தோம். இப்பதான் அடுத்தது நம்ம குருநாதர் அவளுக்கு இப்பேற்பட்ட அனுகிரகத்தை கொடுக்க போறார் அப்படிங்கிறத அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ சத்குரு பாகி, ஸ்ரீ சத்குரு பாகி, ஸ்ரீ சத்குருநாதா சரணம் 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 சரணம்.